அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டு புலமும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆய்வு இருக்கையும் இணைந்து நடத்துகிற பன்னாட்டு திருக்குறள் இணையம் 14வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இங்கே வரவேற்புரை தர வேண்டிய நம்முடைய தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டு புலத்தினுடைய இயக்குனர் ஐயா பேராசிரியர் பாலசுப்பிரமணியன் அவர்கள் பணி நிமித்தமாக வர இயலாத காரணத்தினால் வருகை வந்திருக்கிற அனைவரையும் எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் புரவலரும் எங்கள் சங்க கவிஞருமான கம்பராமாயணம் கடலாக திகழ்கின்ற தொல்காப்பிய தென்றலாக திகழ்கின்ற எங்களுடைய ஐயா அன்பிற்குரிய ஐயாசாமி அவர்கள் இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அத்துணை பேரையும் வரவேற்பார்கள் என்று நான் அவர்களை வரவேற்புரை நல்குவதற்கு வளர் தமிழால் அழைக்கின்றேன். ஐயா வருக, தங்கள் அன்பான வரவேற்புரையை அள்ளி தருக. தமிழ்தாய் வாழ்த்து போல அது முடிச்சுடல. அதாவது புதியதாக செய்கிற பொழுது இந்த தடுமாற்றம் ஏற்படும். ஏற்கனவே இந்த முதலிலே தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு அப்படியே இசை மாமணி அம்மையார் பிரேமா கருணாநிதி அவர்களை தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கீழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே தமிழ்தாய் வாழ்த்தினை தொடர்ந்து நாம் சங்க மரபுபடி திருவள்ளுவர் வாழ்த்தை பாடுவோம். திருவள்ளுவர் வாழ்த்தை பாடுவதற்கு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் இசைக்குயிலாக இருக்கிற எங்கள் அம்மையார் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் இப்பொழுது திருவள்ளுவர் வாழ்த்துப்பாவை பாடுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இத்தனை தடைகள் வந்த போதும் ஒற்றுமையாக இணைந்து இன்று இதற்கான ஏற்பாடை செய்த ஒவ்வொருவரையும், குறிப்பாக திரு நாகப்பன் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தமிழ் பாவலல் தெய்வ புலவன் மேலோ தமிழ் பாவலல் தெய்வ புலவன் மேலோ திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவல் பாமரனில் நண்பர் பகுத்தறிவு பகலவல் பாமரனில் நண்பர் பகுத்துணும் பாங்கை போதித்தவள் பெரியோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தார்
பொய்யில் புலவர் பொது நிதி வகுத்தார் பொய்யில் புலவர் பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன் திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி கல்வியை கண்கின்றார் கல்வியை கண்கின்றார் ஒழுக்கத்தை உயிர் என்றார் காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி வாழ்த்துவோம் வாரி. திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடர்ந்து திருக்குறள் மந்திரம் சொல்வது வழக்கம். அந்த வகையில் வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் உலக பொதுமறை உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழ் நெறி, அதுவே உலக நெறி. நன்றி, வணக்கம். திருவள்ளுவர் வாழ்த்துப்பாவையும் திருவள்ளுவர் மந்திரத்தையும் ஓதிய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. எனவே இந்த அம்மையார் அவர்கள் சொன்னது போல இணையத்தில் இணைவதற்கு இடையிலே ஏற்ற இடர்பாடுகளை எல்லாம் நாம் இணைந்தே அதை தவிர்த்து இன்றைக்கு இணைந்திருப்பதற்கு மிகுந்த ஒத்துழைப்பு நல்கிய நம்முடைய பேராசிரியர் நாகப்பன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்த நிகழ்வில் வந்திருக்கிற அனைவரையும் நம்முடைய இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் தமிழ்நாடு திருக்குறள் பேரவையினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிற புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்கள் உட்பட அனைவரையும் இப்பொழுது நம்முடைய சங்க கவிஞர் ஐயாசாமி அவர்கள் வரவேற்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் புலமும் மற்றும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் மற்றும் உயராய்வு மையம் இணைந்து நடத்தும் 14வது பொழிவிற்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். சிறப்பாக நம்ம எல்லாம் இயக்கி கொண்டிருக்கும் சேயோன் ஐயா அவர்கள் வர முடியாத காரணத்தினால் நாம் கொஞ்சம் தாமதமாக துவங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால கவிஞர் புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து நமது முத்துவேல் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். ஐயா கோபாலன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இது எல்லாத்துக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் வாசுகி கண்ணப்பன், கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள், அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பிரேமா கருணாநிதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பிரேமாவும் கருணாநிதியும் இருவரும் எப்பவுமே குடும்பமா வர்றவங்க, அவங்க குடும்ப சார்பாக வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். பிச்சைமுத்து அவர்கள் வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள், அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் எல்லா வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த வரவேற்புரையை நீட்ட வேண்டாம் என்று, ஏன்னா நேரம் கொஞ்சம் தான் இருக்குது, ஐயா சிறப்பு சொற்பொழிவாளர் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். அதனால என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு வரவேற்புரை நல்கிய கவிஞர் ஐயாசாமி அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்களை பற்றி சில குறிப்புகளை சொல்ல வேண்டியது நமக்கு மிகவும் கடமையாகும். ஐயா முன்னாள் மூத்த பெரிய குன்றக்குடி அடிகளால் அவர்களால்
தொடங்கப்பட்ட தமிழ்நாடு திருக்குறள் பேரவையினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைவராக அந்த கிளை, ஏன்னால் மாவட்டங்கள் தோறும் அந்த திருக்குறள் அமைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அது ஒவ்வொரு ஆண்டும் மாநில மாநாடு நடக்கும். அந்த வகையில் ஐயா அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கிளைக்கு தலைவராக இருந்து நடத்தி வருகிறார்கள். புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர். தமிழ்நாடு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று அரசு பணியில் இருக்கிற காலத்திலேயே இந்த திருக்குறள் பணியிலே இருந்து இது செவனை நடத்தி வருகிறார்கள். சென்னையிலே தாம்பரத்திலே இருக்கிற ஒரு குருகுல, திருவள்ளுவர் குருகுலத்திலே இருக்கிற அந்த பள்ளியிலே தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். எனக்கு அந்த திருக்குறள் அமைப்போடு ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்பு. நானே ஒரு 2-3 முறை என்னை அழைத்து சிறப்பு செய்து என்னை பேச வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருக்குறளை வளர்ப்பது என்றால் வெறும் அறிஞர்களை அழைத்து ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொல்வது மட்டுமல்ல. திருக்குறளை வளர்ப்பது, திருக்குறளை பள்ளிகளில் இருக்கிற இளம் சிறார்களுக்கு கற்பித்து அவர்களுக்கு திருக்குறளை ஒப்புவிக்க சொல்லி திருக்குறளின் நடன நிகழ்ச்சி, திருக்குறளை பாடச் செய்வது, அந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் வழியாக திருக்குறளை மாணவர்கள் உள்ளங்களிலே பதிய செய்கிற அந்த மிகப்பெரிய பணியை ஐயா அவர்கள் செய்து வருகிறார்கள். அண்மையிலே கூட அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வேலு நாச்சியார் காவியத்தை எழுதியிருக்கிறார். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் விருத்தப்பாவிலே அந்த அரிய இந்திய வரலாற்றில் முதலாக ஆதிக்கத்தினுடைய ஆங்கிலேயரை எதிர்த்த ஒரு அருந்தவ செல்வியாக இருக்கிற ஒரு பெண்மனுடைய வீர வரலாற்றை வெற்றி தமிழிலே வடித்து காட்டியவர் தான் நம்முடைய புதுகை வெற்றிவேலன் அவர்கள். எனவே அத்தகைய மிகப்பெரிய கவிஞரை தமிழ் கவிதையிலே ஈடுபாடு கொண்டு எழுதி வருகிற மிகச்சிறந்த பல்வேறு ஏடுகளிலே அவர்கள் எழுதி வருகிறார்கள். அவருடைய கவிதை அவருடைய உள்ளத்திலிருந்து எழுகிற பல்வேறு கவிதைகள் தமிழகத்தினுடைய கவிதை ஏடுகளிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனவே எனக்கு தெரிந்தே கடந்த 30 ஆண்டுகளாக அவர்கள் திருக்குறள் பணி ஆற்றி வருகிறார்கள். அத்தகைய தமிழ் கவிஞர், திருக்குறள் ஆர்வலர், திருக்குறள் நெறியிலே வாழ்கிறவர், அமைதியும் அடக்கமும் எளிமையும் இருப்பிடமாக கொண்ட புதுகை வெற்றிவேலன் அவர்கள் அரசு பணியாளர் மட்டுமல்ல, அருந்தமிழிலே திருக்குறளை நாள்தோறும் எல்லோரிடத்திலும் எடுத்துச் செல்கிற மிக உயர்ந்த பணியிலே இருக்கிற பணியை செய்து வருகிற புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்களை நாம் நம் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று அவரை இருகரம் கூப்பி வரவேற்று நான் மகிழ்கிறேன். அடுத்ததாக நம்முடைய இன்றைக்கு தலைமை உரை ஆற்ற வருவதற்கான நம்முடைய துணைவேந்தர் ஐயா அவர்கள் இதுவரையிலும் நம்மோடு இணையவில்லை என்பதால் தலைமை உரைக்கு அவர் வரும் பொழுது அவர் தலைமை உரை ஆற்றுவார்கள். எனவே அதற்கு இடையில் நம்முடைய பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலையை அம்மையார் அவர்களுடைய இனிய குரலில் வழங்குவார்கள். ஏனென்றால் சேயோனையா அவர்கள் இல்லை என்றாலும் அவர் செய்து வருகிற பணிகளை ஒன்று கூட நாம் விட்டுவிடாமல் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தின் காரணமாக அதையும் அந்த பூந்தண்டலத்தையும் பூஞ்சோலையும் அம்மையார் அவர்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மையமா பூஞ்சோலை ஆக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி இவர்கள் முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்ச்சிகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை இதுகால ஒவ்வொரு கூட்டத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள்.
இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்களை ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படுகின்றது. இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமை அல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோழியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சம் அடங்கியிருக்கின்றார்கள். சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனம் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் அடங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டனம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க விதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அம்மையார் அவர்களுக்கு நன்றி. நம்முடைய பூந்தண்டனத்தை பூஞ்சோலையாக்குகிற பணியிலே அனைவரும் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வத்தை அவருடைய அன்பு உரை இங்கே தூண்டியிருக்கிறது. அடுத்ததாக மொழியிலேயும் அறிவியலையும் 2 கண்களாக போற்றுகிற நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தினுடைய அறிவியல் பூங்கா ஒரு கண்ணோட்டத்தை வழங்குமாறு அம்மையார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரேமா அவர்கள் இப்பொழுது. முப்பத்தி 8 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்றிதழ் பெற்றுள்ளது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 16ஆம் மலரின் 61ஆம் இதழில் முன்னட்டையை அலங்கரிப்பது பாரதம் போற்றும் பார்ப்புகழ் நிறுவனம், தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம், தஞ்சாவூர். இந்த நிறுவனத்தின் தொடக்கம் முதல் இன்று வரையிலான அனைத்து வளர்ச்சிகளையும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளார் அதன் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் வே பழனிமுத்து அவர்கள். அவர்களை சந்தித்து நேர்முகமாக உரையாடி மகிழ்ந்தோம். அதனை சொல்லோவியமாக 61ஆம் இதழில் தலையங்க கட்டுரையாக வழங்குவதில் பெருமை மிக கொள்கிறோம். குளோகோமா குறித்து பல அரிய ஆய்வியல் தகவல்களை தந்துள்ளார் கண் மருத்துவர் டாக்டர் ரங்கநாதன் அவர்கள். ஒவ்வொருவரும் படித்து கண்ணை பாதுகாப்பது நம் கடமையாகும். வீசு தென்றல் மாசு தென்றலாவதேன் எனும் வினாக்குறியுடன் சிந்தனையை சிலிர்க்க வைக்கும் நல்ல பல கருத்துக்களை அள்ளி தந்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி பா கோபாலன் அவர்கள். நிலவு எனும் கனவு என்ற அருமையான தலைப்பில் நிலவின் பன்முக பரிமாணங்களை தெளிவாக விளக்கியுள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் பா சசிகுமார். கண் வேதியியல் குறித்து பல அரிய அறிவியல் உண்மைகளை 59, 60ஆம் இதழில் கண்டோம். அதன் தொடர்ச்சியை விரிவாக சொல்லியுள்ளார் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி வி மோகன்ராஜ் அவர்கள். பரிணாமவியல் அறிஞர் டார்வின் பற்றிய பல அரிய செய்திகளை தெளிவாக சொல்லியுள்ளார் முனைவர் தா சித்தார்த்தன் அவர்கள். பலத்தை கொடுக்கும் பயில்வான் பாலக்கீரை குறித்து பல சுவையான தகவல்களை தந்துள்ளார் சித்த மருத்துவர் வி விக்ரம் குமார் அவர்கள். தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை எப்போது பெய்தது, அதனால் என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டன, அத்தகைய சூழலில் நாம் எத்தகைய முயற்சிகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை கூறியுள்ளார் வானியல் விஞ்ஞானி முனைவர் கு வை பாலசுப்பிரமணியன் அவர்கள். காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையின் 5ஆம் பகுதியை
இந்த இதழில் வழங்கியுள்ளோம். அறிவியல் பூங்கா வாசகர்களுக்காக கொய்த அறிவியல் மலர்கள் வழங்கியுள்ளார் திருமதி ரோஹிணி நாகப்பன் அவர்கள். குமிழி தூம்பு புதியதொரு தலைப்பில் பல அரிய செய்திகளை மிக எளிய நடையில் இனிய முறையில் வழங்கியுள்ளார் சென்னை SSS ஜெயின் மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள். பச்சை இலைகள் சிவப்பாவதேன் எனும் வினாவை எழுப்பி அதற்கு அறிவியல் ஆய்வியல் நோக்கில் அரிய பல சிந்தனைகளை அள்ளி வழங்கியுள்ளார் இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை விஞ்ஞான் பிரசார் விஞ்ஞானி முனைவர் தா வி வெங்கடேஸ்வரன், புதுடில்லி. இஸ்ரோ ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் தமிழ் பெண் விஞ்ஞானி முனைவர் நிகர் ஷாஜி பற்றிய பல அரிய தகவல்களை எளிய தமிழில் இனிய நடையில் அள்ளித் தந்துள்ளார் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். தம் சிந்தனைகளை பகிர்ந்துள்ளார். இந்திய நாட்டில் மின் நிறுவல்களின் பாதுகாப்பு சட்டம் குறித்து மத்திய அரசின் இந்திய தர அமைவனத்தின் விஞ்ஞானி ஜே ஸ்ரீஜித் மோகன் அவர்கள் 59-60 அறிவியல் பூங்கா மின்தடை தந்த கொடையாக திகழ்வதாக வர்ணித்துள்ளார். சென்னை SSS ஜெயின் மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள். இந்த மலரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணைத் தலைவருமான பேராசிரியர் முனைவர் மு பொன்னவைக்கோ அவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப கலைச்சொற்கள் பலவற்றை வழங்கியுள்ளார். இது அனைவரும் படித்து தத்தம் அறிவியல் படைப்புகளில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. நானோ அறிவியல், நானோ தொழில்நுட்பம் விரிவான கண்ணோட்டம் என்னும் அரியதொரு கட்டுரையை வழங்கியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் தொழில்நுட்ப மைய இயக்குனர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஜி தேவசேனா அவர்கள். அறிவியல் நூல் அறிமுகத்தில் உடல் நலமும் சிகிச்சை முறைகளும் நூலினை அளப்பரிய தகவல்களை திறனாய்ந்து வழங்கியுள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேனாள் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு முத்துவேலு அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பன்முறைப்படுத்தி இது மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் 4 இதழை சேர்த்து வாங்குங்கள். 100 ரூபாய்தான். அந்த 4 இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா 1000 மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டுமல்லவா? இந்த நல்ல தொண்டினை, அரிய தொண்டினை, இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள். நன்றே செய்யினும் இன்றே செய்யுங்கள், இன்றே செய்யினும் இன்னே செய்யுங்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். யாரை? அறிவியல் பூங்காவின் நூலாசிரியரை. ஆம், கலைமாமணி முனைவர் சேயோனை. தொடர்பு எண் 9449914115. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம். ஒரு இதழ் 100 ரூபாய்தான். 500 ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிளிரலாம் அல்லவா? இரண்டாயிரத்தி 2005 நாம் 20 ஆண்டுகளாக நாம் வெளிவந்து கொண்டிருக்கிற 60க்கு மேலேயான 62வது இலை நாம் கொண்டு வருகிறோம். எனவே 61வது இல் குறித்த ஒரு கண்ணோட்டத்தை காண்போம். அதனை சிறப்பு விருந்தினருடைய உரைக்கு பின்பு கேட்போம். நம்முடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பேராசிரியர் ஐயா ஆறுமுகம் அவர்கள் வந்ததற்கு பின்பு உலகெங்கும் இருக்கிற திருக்குறள் அமைப்புகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய கருத்தை சொன்னார்கள். அது குறித்த கலந்தாய்வு கூட்டம் 2 கூட்டங்களை நாம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தலைமையில் நடத்தினோம்.
முதல் கூட்டத்திற்கு ஐயா புதுகை வெற்றிவேல் ஐயா அவர்களும் வருகை தந்திருந்தார்கள். வந்திருந்து தன்னுடைய கருத்துக்களையும் வழங்கினார்கள். அந்த வகையிலே அந்த பன்னாட்டு திருக்குறள் இணையத்திலே உறுப்பினராக இருப்பது நம்முடைய செங்கல்பட்டு திருக்குறள் பேரவை. அந்த வகையில் இந்த இணையம் தொடங்கப்பட்ட நாள் முதல் அதனுடைய நமக்கு அறிவுரைகளை வழங்கி வருகிறவர் புதுகை வெற்றிவேல் ஐயா அவர்கள் இதற்கு முன்னால் 13 அமைப்புகள் தலைவர்களும் செயலாளர்களும் அவ்வளவு அமைப்புகளுடைய நடவடிக்கையில் தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய செயல்பாடுகள் குறித்து நம்முடைய உரையாற்றினார்கள். அந்த வகையில் இணையத்தினுடைய தொடக்க நாள் முதலே நம்மோடு இருக்கிற செங்கல்பட்டு திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் ஐயா புதுகை வெற்றிவேல் ஐயா அவர்களே வருக. உங்களுடைய அமைப்பினுடைய தொடக்கம், வளர்ச்சி, தொண்டுகள் குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வருமாறு இந்த அமைப்பின் சார்பில் வருக வருக என்று குறிப்பாக சேயனவார்க ஐயா அவர்களுடைய குரலாக நாங்கள் இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் கவிஞர் புதுகை வெற்றிவேல் ஐயா அவர்களை வந்து அவர்களுடைய அமைப்பை குறித்து அன்பான உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா பேசலாமா? பேசுங்க ஐயா. மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பாக அந்த சங்கத்தில் காணொளி காட்சி மூலம் உங்களை கண்டுகளிக்கவும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய கருத்துக்களை கேட்டு மகிழவும் வாய்ப்பளித்த அருமை நண்பர் சேயோன் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி காட்சிக்கு தலைமையேற்று இருக்கின்ற பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய தலைமை உரை அல்லது அறிமுக உரையில் பேசுகிற பொழுது என்னை பற்றி கொஞ்சம் மிகையாகவே கூறி என்னை மன்னித்திருக்கிறார்கள். குறைவா தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையாக அவருடைய பேச்சிலிருந்து நான் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், என்னை பற்றிய அவருடைய மதிப்பீடு சிறப்பாக இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னுடைய இலக்கிய பணிகளை அவர் சுட்டிக்காட்டினார். அதிலே ஒரு இலக்கியத்தை இப்ப அண்மையில் வெளியிட்ட வேலுநாச்சியார் காவியத்தை பற்றி எல்லாம் அவர் சொன்னார். அதற்கு முன்னால் மொத்தம் 17 நூல்கள் எழுதியிருக்கிறேன். அதுல 3 காவியங்கள் எழுதியிருக்கிறேன். ஒன்று தேவர் காவியம், முதல் காவியம். 2வது காவியம் கண்ணகி காவியம். அந்த கண்ணகி காவியம் மலேசியாவில் முதல் பரிசு பெற்ற நூல். அந்த மாநாட்டில் கூட வாசி கண்ணப்பன் அவர்கள் கலந்து கொண்ட என்ற நினைவு இருக்கிறது எனக்கு. அடுத்து அண்மையில் வெளியிட்டதுதான் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வேலுநாச்சியார் காவியம் வெளியிட்டோம். அது நாடு முழுவதும் பரவி அந்த செய்தி போயிருக்கிறது. இப்பொழுது இந்த மாதம் 30ஆம் தேதி மதுரை தமிழ் சங்கத்தில் வேலுநாச்சியாருடைய காவிய அறிமுக விழாவை மதுரை தமிழ் சங்கம் நடத்துகிறார்கள் என்பது உங்களுக்குரிய தகவல். இப்போ நம்மளெல்லாம் இங்கு ஒன்றிணைத்திருப்பது வள்ளுவர் தான். உலகத் தமிழர்களுக்கு முகமாக இருப்பது வள்ளுவர். உலகத் தமிழர்களினுடைய முகவரியாக இருப்பதும் திருக்குறள் தான். உதாரணத்திற்கு நான் சொல்வதென்றால் 2014 9வது உலகத் தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடைபெற்றது. அங்குதான் அருமை நண்பர் சேயோனை நான் சந்தித்தேன். முதல் முறையாக சேயோன் அவர்களை நான் சந்தித்த இடம் மலேசியாவில் 9வது உலகத் தமிழ் மாநாட்டில். அந்த உலகத் தமிழ் மாநாடு நடந்த இடத்தில் எந்த பதாகைகளும் வைக்கவில்லை. அந்த நாட்டு அமைச்சர்கள், அந்த நாட்டு சினிமா நடிகர்கள் அல்லது தமிழ் அறிஞர்கள் அல்லது மாநாட்டு தலைவர்கள்
யாருடைய படங்களும் அங்கே கட் அவுட்டாகவோ அல்லது வேறு சுவரொட்டிகளாகவோ காணப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு படம் மட்டும் அந்த நுழைவாயில் இருந்தது. அந்த படம் திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் ஒரு படம் தான் உலகத் தமிழர்களுக்கே அறிமுகமான முகம் என்பதனால் அங்கே இருந்தது. அதில் 67 நாடுகள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அந்த 67 மாநாட்டு பேராளர்களும் பார்வையிலும் திருவள்ளுவர் மட்டுமே இருந்தார் என்பதுதான் தமிழனுக்குள்ள பெரிய பெருமையாகும். அது இல்லாமல் 2018 நான் ஐரோப்பிய நாடுகளுக்காக பயணம் செய்தேன். அங்கு ஒரு 9 நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் 9 நாடுகளிலே நான் பயணித்து ஜெர்மன், நெதர்லாண்டில் ஒரு 3 மாதம் நான் அங்கே தங்கியிருந்தேன். அப்போ நெதர்லாண்டில் இருக்கிற பொழுது மாலை வேளையில் நான் நடைப்பயிற்சி செல்கிற பொழுது ஒரு நண்பர், அவர் டச்சுக்கார், அங்கே வந்து டச்சு மொழி, அவர் டச்சுக்கார் பழக்கமானார். அவரோடு பேசுகிற பொழுது அவர் என்னை கேட்டார், நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கீர்கள் என்று கேட்ட பொழுது நான் இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறேன். இந்தியாவோ ஐநோ அப்படின்னாரு. இந்தியா வேற அபவுட் இன் இந்தியான்னாரு. நான் தமிழ்நாடுன்னா, ஐ டோன்ட் நோ தமிழ்நாடு. அப்புறம் உங்களுக்கு என்னதான் தெரியும், இந்தியாவில் என்ன தெரியும் அப்படின்னா, டெல்லியும் தெரியும், மும்பை தான். இன்னும் டெல்லி, மும்பை அண்ட் கல்கட்டா அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி தமிழ்நாட்டை புரிய வைக்கிறதுன்னு நான் சொல்கிறப்போ, அதுக்கப்புறம் நான் கேட்டேன், டு யூ நோ திருவள்ளுவர் அப்படின்னு. ஓ, திருவள்ளுவர் ஈஸியாக கிரேட் போயிட்டேன், வேர்ல்டு போயிட்டுனார். எனக்கு அப்போ நாடு தெரியவில்லை, அந்த மாநிலம் தெரியவில்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மனிதரை உலகம் அறிந்திருக்கிறது. அந்த மாமனிதர் தான் திருவள்ளுவர். அதனால்தான் உலகத் தமிழர்களுக்கெல்லாம் திருவள்ளுவர் ஒரு அடையாள முகமாக இருக்கிறார் என்று நான் குறிப்பிட்டேன். என்னுடைய உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய செயல்பாடுகளை நான் குறிப்பிடுவதற்கு முன்னால், எனக்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர்பு, திருக்குறள் மீது எனக்கு எப்படி ஈடுபாடு வந்ததை ஒரு சில நிமிடங்களில் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பள்ளியில் படிக்கிற காலம் தொட்டே எனக்கு திருக்குறள் மீது ஒரு ஈடுபாடு வந்துவிட்டது. எப்படி என்றால், அந்த எனக்கு கற்பித்த தமிழாசிரியர்கள் அந்த குறளை என்னுடைய ஆழமான மனத்தில் பதித்து விட்டார்கள். அதற்கு அப்பொழுது வந்து புதுக்கோட்டையில் திருக்குறள் கழகம் என்று ஒன்று அமைப்பு இருந்தது. பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும், ஐயா முத்துகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அண்ணல் சுப்பிரமணியம் என்பவர் தான் அதை நடத்தி கொண்டிருந்தார். அதில் பேசாதவர்கள் அறிஞர்களே கிடையாது. எப்படி தென்காசி திருக்குறள் கழகத்தில் பேசாதவர்கள் இல்லையோ, அதை போல புதுக்கோட்டை திருக்குறள் கழகத்திலும் அண்ணல் சுப்பிரமணியம் அவர்கள் நடத்தியதிலும் பேசாத அறிஞர்கள், கவிஞர்கள் இல்லை என்று சொல்லலாம். அந்த மாதம் அங்கே நடக்கின்ற அந்த வாரந்தோறும் நடக்கும் அந்த கூட்டம். வாரந்தோறும் நான் அந்த கூட்டத்தில் போய் கலந்து இப்படி எனக்கு அதில் அந்த ஈடுபாடெல்லாம் வந்துவிட்டது. அப்படி நான் திருக்குறளை உணர்கிற பொழுது வாழ்வியலை வள்ளுவரை காட்டிலும் சிறப்பாக யாரும் காட்டிவிடவில்லை, செய்து விடவில்லை என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுவிட்டது. அதனால் எனக்கு வள்ளுவர் மிக ஒரு ஈடுபாடு படிக்கிற காலத்திலேயே இருந்தது. வள்ளுவரை போல சொல்லாட்சி உள்ளது, வாழ்வியலை சொல்லிக் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு குறளை சொல்லி நான் அடுத்த இதுக்கு நகர்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் ஒரு குறளை நம்மளுக்கு சொல்கிறார். வள்ளுவர் இன்னொரு இடத்திலே என்ன சொல்கிறார்னா, உயிரை காட்டிலும் உயர்ந்த பொருள் எதுவும் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் இந்த குறளில் ஒழுக்கம் உயிரை போன்றது என்று சொல்லாமல், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரை காட்டில் மேம்பாடாக மேலும் ஓம்பப்படும் என்று ஒரு சொல்லுகிறார். அப்படி அவர் சொன்னதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று நான் சிந்தித்து பார்த்தேன்.
வள்ளுவருக்கு அந்த 7 பிறப்புகளிலே நம்பிக்கை உண்டு. உயிர் ஒரு உடலிலே பிறந்தால் அது மறுபிறவி எடுத்து இன்னொரு உடலிலே கூடு விட்டு கூடு பாய்கின்ற தன்மை தன்மை உயிருக்கு உண்டு என்று வள்ளுவர் நம்புவதாகத்தான் நமக்கு தெரிகிறது அவருடைய குறள்களை எல்லாம் படிக்கிறது. அப்படியானால் உயிர் உயிர் உடலை விட்டு போனால் இன்னொரு உடலிலே போய் அது சேர்ந்து விடுகிறது. ஆனால் ஒழுக்கம் ஒரு முறை தவறினால் அந்த ஒழுக்கம் மீண்டும் அவனுக்கு புதுப்பித்து வராது. ஒழுக்கம் தவறினால் ஒழுக்கம் கெட்டவன் தான். ஒரு முறை சிறைக்கு சென்று வந்தாலும் கூட அவன் சிறை சென்று வந்தவன் தான். எத்தனை தரம் அவன் திருந்தி வாழ்ந்தாலும் கூட அந்த பேர் இருப்பதை போல. அதனாலதான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார் என்று எனக்கு புலப்பட்டது. எனக்கு மன கஷ்டம், மன வருத்தங்கள், மன உளைச்சல்கள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் திருக்குறளை படிப்பது வழக்கம். ஒரு முறை எனக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை, துன்பம். அதை வள்ளுவரிடம் முறையிட்டேன். வள்ளுவா, நான் நேசித்த ஒரு நண்பன், அவனுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறேன், என்னால் அவன் உயர்ந்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவன் துரோகம் செய்து விட்டான். அந்த துரோகத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று வள்ளுவரிடம் நான் புலம்புகிற பொழுது அவர் எனக்கு சொன்ன ஆறுதல், கவலைப்படாதே, இப்பொழுது அவனால் ஏற்பட்ட ஆபத்து உனக்கு சிறிதுதான். அவனால் பெரிய ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னால் நீ அவனை புரிந்து கொள்வதற்கு அவன் செய்த வினை உனக்கு காட்டி கொடுத்திருக்கிறது. அதனால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உனக்கு வந்த கேடு வந்து விட்டது என்று கவலைப்படாதே. இந்த கேட்டிலும் உனக்கு ஒரு நன்மை இருக்கு, ஒரு உறுதிப்பாடு. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கலைஞரை நீட்டி அளப்பதோர் போல் என்று வள்ளுவர் சொல்லி என்னை ஆற்றுப்படுத்தினார். அப்படி வள்ளுவருடைய, அதனால்தான் அவருடைய திருக்குறள் உலக பொதுமையாச்சு, உலக கவிஞராக அவர் தொடங்குகிறார். இப்பொழுது நேரம் கருதி இதற்கு மேலும் என்னை பற்றியோ அல்லது வேறு செய்திகளை சொல்வதை காட்டிலும் சுருக்கமாக என்னுடைய உலக திருக்குறள் பேரவருடைய செயல்பாட்டுகளை சொல்லிவிடுகிறேன். உலக திருக்குறள் பேரவை தொடங்கியவர் பேராசிரியர் முத்துவேல் அவருக்கு சொன்னதை போல குன்றக்குடி அடிகளார் பெரியவர் தான். அவருடைய முதல் பெயர், அவர் பெற்றோர்கள் வைத்த பெயர் அவருக்கு அரங்கநாதன். அவர் பின்னாலே அவருக்கு கந்தசாமி பரமாச்சாரியார், கந்தசாமி தம்பிரான் என்று அந்த இன்னொரு மடத்திலே அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தார்கள். பிறகு ஒரு குன்றக்குடிக்கு வந்து மடாதிபதியாக 45வது சன்னிதானமாக அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது அவருக்கு இட்ட பெயர் தெய்வ சிகாமணி அருணாசல பரமாச்சாரியர். அவர் தொடங்கியதுதான் இந்த இது. அவருக்கும் என்னை போல இளமையிலேயே அவருக்கு வந்து அந்த திருக்குறள் மீது பற்று இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவருடைய அண்ணன் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த குடும்பம் அங்கே புலம்பெயர்ந்திருந்தார்கள். அவர்கள் பால் விற்று குடும்பத்தை நடத்துகிற பொழுது அங்க இருக்கிற பல்கலைக்கழக பேராசிரியர் வீடுகளுக்கெல்லாம் நம்மளுடைய அரங்கநாதன் என்ற இளைஞர் பால் ஊற்றினார். அப்போ ராபி சேதுப்பிள்ளைக்கு அவர் வீட்டுக்கு பால் ஊற்றுகிற பொழுது அவர் கிணத்துக்கும் ஒரு திருக்குறள் சொன்னால் உனக்கு காலரா தருகிறேன் என்று அவர் சொன்னார். கிணத்துக்கும் ஒரு திருக்குறளை பாடம் பண்ணி அவரிடம் சொல்லி காலனா பெற்று 1330 திருக்குறளையும் அப்படியே மனப்பாடம் செய்தார். பிற்காலத்தில் அதன் மீது காதல் கொண்டு ஈடுபாடு கொண்டதனால் அவர் திருக்குறள் பேரவையை தொடங்கினார். அந்த உலக திருக்குறள் பேரவை 1973ஆம் ஆண்டு அவர் தொடங்கினார். பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் சொன்னதை போல மாவட்டங்கள் தோறும் அதற்கு கிளைகள் இருக்கின்றன. அதையொட்டி எங்களுடைய கிளை செங்கல்பட்டு மாவட்டங்களுடைய, சென்னையிலையும் அதுக்கு ஒரு கிளை இருக்கிறது, செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் ஒரு கிளை இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கிளை 6
6/12/2008 அது தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்பட்ட நாள் முதலாய் அவர் சொன்ன பேராசிரியர் சொன்னதைப் போல நாங்கள் நிகழ்ச்சிகள் மாதந்தோறும் 3வது ஞாயிற்றுக்கிழமை தாம்பரம் வள்ளுவர் குருகுலம் பள்ளியில் நிகழ்த்துகிறோம். பேராசிரியர் முத்துவேல் போன்றவர்கள், பல அறிஞர்கள், பல பேராசிரியர்கள் எல்லாம் அங்கே வந்து உரையாற்றி இருக்கிறார்கள். அவர் நம்முடைய பேராசிரியர் முத்துவேல் சொன்னது போல 2-3 முறை அவரும் வந்து உரையாற்றி இருக்கிறார். அங்கே என்ன நிகழ்ச்சி நடக்கிறது என்றால், நாங்கள் கவியரங்கம் நடத்துகின்றோம். மாணவர்களுக்கு, இளம் மாணவர்களுக்கு திருக்குறள் முற்றுவதல் நடத்துகிறது. அதையெல்லாம் மெய்சிலிருக்க வைக்கும். ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற, 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் எல்லாம் 500 குறள் 600 குறள் மனப்பாடம் செய்து, அதை நம்ம எப்படி அவர்களை திருப்பி திருப்பி கேள்வி கேட்டாலும் தயங்காமல் பற்றிக்கக்கூடியவர்கள். பொருளை சொன்னால் குறளை சொல்லுவார்கள், குறளை சொன்னால் பொருள் சொல்லுவார்கள், ஈற்றடியை சொன்னால் முதலடியை சொல்கிறார்கள். அப்படி அந்த சிறார்கள் நிகழ்த்துகிற அந்த அவதானத்தை பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியானது, வியக்க வைக்கிறது. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் 1330 திருக்குறளையும் கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் சொல்லுகிறார்கள். அற்புதமான நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் அதற்கு பிறகு கவியரங்கம் நடத்துகின்றோம். கொஞ்சம் சிறிது காலம் வந்து இன்றைய யாப்பரங்கம் வெற்றியழகன், புலவர் வெற்றியழகன் அவர்களை கொண்டு நடத்தினோம். ஏனென்றால் மரபு கவிதைகளும் இப்பொழுது அருகி வருகிறது. அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வகுப்பை நடத்துகிறோம். ஒரு நேர நெருக்கடியால் இப்போ தற்காலிகமாக நிறுத்திவிட்டோம். அதுக்கப்புறம் இலக்கிய சொற்பொழிவுகள், திருக்குறள் தொடர்புடைய தலைப்புகளிலே இலக்கிய சொற்பொழிவுகள்லாம் நடத்துகிறோம். இதற்கும் தாண்டி ஆண்டு விழா நடத்துகிறோம். ஆண்டு விழாவில் கல்லூரி, பள்ளி, தொடக்கப்பள்ளியிலிருந்து கல்லூரி வரையிலும் 3-4 வகையாக அதை பிரித்து அவர்களுக்கு கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, திருக்குறள் ஓவியத்தல் போட்டி என்று பல்வேறு போட்டிகளை மாணவர்களுக்கு நடத்தி ஆண்டு விழாவிலே அவர்களுக்கு சான்றிதழும் பரிசு தொகையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி நடத்துகின்றோம். அவர்களுக்கும் ஒரு பொற்கிளியை கொடுத்து பரிசு தொகை கொடுத்து சான்றிதழ் வழங்குகிறோம். நல்ல சிறந்த நூல்கள், அதற்கு நாங்கள் பரிசு கொடுக்கிறோம். இப்படி பரிசு பெற்றவர்கள் பலர். தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு எல்லைகளை தாண்டி அயல்நாட்டில் இருப்பவர்களும் அந்த பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆஸ்திரேலியாவிற்கு இருந்த சாமிநாத சர்மர் அந்த கவிதை போட்டியிலே கலந்து கொண்டு ஒரு கவிதை அனுப்பியிருந்தார். அந்த கவிதை தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு நாங்கள் சான்றிதழும் பரிசு தொகையும் வழங்கியிருக்கின்றோம். அதே போல பெங்களூரில் இருந்தவர்களும் பாண்டிச்சேரியில் இருந்தவர்களும் அந்த இதிலே பரிசு பெற்றிருக்கிறார்கள். இதை தாண்டி அதற்கு பிறகு தமிழ் பணியாற்றுபவர்கள், திருக்குறள் பணியாற்றியவர்களுக்கெல்லாம் நாங்கள் விருது வழங்கியிருக்கிறோம். வழங்கி கொண்டிருக்கிறோம், வழங்குவோம். குறிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரிந்தவர்கள், குறிப்பாக சிலரை நான் சொல்லுகிறேன். சென்னை கம்பன் கழகத்தினுடைய செயலாளராக இருந்து தற்பொழுது மறைந்திருக்கும் இலக்கிய வீதி இனியவன் அவர்களுக்கு நாங்கள் விருதும் போர்க்களி 10,000 கொடுத்து சிறப்பித்தோம். புதுகை தென்றல் ஆசிரியர் தர்மராஜன் அவர்களுக்கு விருதும் 10,000 போர்க்களியும் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கின்றோம். திரைப்பட பாடலாசிரியர் முத்துலிங்கம் அவர்களுக்கும் விருது கொடுத்து ரூபாய் 10,000 நாங்கள் பரிசளித்திருக்கிறோம். இது உதாரணத்துக்கு 2-3 பேரை சொல்றேன். தவிர ஆண்டுதோறும் 10 பேருக்கு நாங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து விருது கொடுக்கிறோம். மாணவர்களுக்காக 1 லட்சம் ரூபாய் நாங்கள் செலவழிக்கிறோம் ஆண்டுதோறும். விருது கொடுப்பதற்காக 10,000 ரூபாய் வீதம் 1 லட்சம் ரூபாய் 10 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம். ஆக 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள்
செலவழிக்கிறோம். இந்த வகையில் இந்த மாதிரி எங்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அண்மையில் பொதிகை மின்னல் என்று ஒரு பத்திரிகை வருவது இலக்கிய அமைப்புகள் அனைவரும் அறிவார்கள், இலக்கியவாதிகள் அனைவரும் அறிவார்கள். ஐயா அந்த இதுல ஐயாசாமி அவங்களுடைய பேர் மட்டும்தான் வருது, ஜெகதா, ஐயாசாமி ஜெகதான்னு வருது. முடிச்சாங்க, முடிக்கக்கூடியதுதான். அந்த அமைப்பு அவங்களுடைய 24வது ஆண்டு விழா கடந்த மாதம் நடந்தது. கடந்த மாதம் 12ஆம் தேதி நடந்தது. அந்த விழாவில் உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு மாவட்டம் சிறந்த அமைப்பாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கு விருது வழங்கினார்கள், விருது பொருட்கள் வழங்கினார்கள் என்பதை நான் உங்களுக்கு இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவிலே எங்களுடைய உலக திருக்குறள் பேரவையுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு புரவலர்களுடைய ஆதரவினால்தான் இதையெல்லாம் செயல்படுத்த முடிகிறது. ஆண்டுதோறும் 2 லட்சம் ரூபாய் செலவழிப்பதற்கு புரவலர்கள், வள்ளல்கள் அவர்களுடைய நன்கொடைகளால் தான் இதை சிறப்பாக செய்திருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த விருதுகளையும் பரிசுகளையும் யாரார் வழங்கியிருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உச்ச நீதிமன்ற நீதியரசர் வே. ராமசுப்பிரமணியன் அவர்கள் ஒரு ஆண்டு விழாவிலே மாணவர்களுக்கு விருதும் பரிசுகள் எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். உயர் நீதிமன்ற நீதியரசர் ராஜேஸ்வரன் அவர்கள் ஒரு முறை ஒரு ஆண்டு விழாவிலே விருதுகள் பரிசுகள் எல்லாம் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது உயர்நீதிமன்ற நீதியரசராக இருக்கின்ற இரா சுரேஷ்குமார் அவர்கள் கடந்த ஆண்டு விழாவிலே சான்றோர்களுக்கு விருதுகளும் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு பரிசும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த சுரேஷ்குமார் மயிலை தமிழ் சங்கத்திலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் உரையாற்றினார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதே இன்னொரு இதிலே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் ஒரு ஆண்டு விழாவிலே சான்றிதழ்கள், விருதுகள், பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் பரிசு தொகை என்று ஒரு 100 மாணவர்களுக்கு அந்த சமயத்திலே நாங்கள் பரிசுகள் கொடுத்தோம். பல்வேறு துறைகளிலே போட்டிகள் நடத்தி இப்படி மிகப்பெரிய சான்றோர்களுக்கு தமிழறிஞர்களை கொண்டும் நீதியரசர்களை கொண்டும் நாங்கள் விழா நடத்தி அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். இந்த அமைப்புகளில் யார் பேசியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். அவை நடராஜன் அவர்கள் எங்கள் அமைப்பிலே பேசியிருக்கிறார். ஈரோடு தமிழன், சிலம்பொழி செல்லப்பன், அரங்க ராமலிங்கம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் பூவே பாலசுப்பிரமணியன், இறையன்பு, இப்படி பல்வேறு துறைகளை சார்ந்த சான்றோர்களும் எங்களுடைய அமைப்புக்கு வருகிறது சிறப்பித்து உரையாற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பை இது சேவன் அவர்களை பற்றி ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும். சேவன் அவர்களை நான் முதலில் 2014 உலகத்தமிழ் மாநாட்டிலே சந்தித்தேன் என்று சொன்னேன். அன்று முதல் இன்று வரை அவருடைய நடவடிக்கைகளை நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு சுறுசுறுப்பாக எல்லோரையும் அரவணைத்து அவர் அறியாதவர்கள் யாரும் இல்லை. அத்தனை பேர் சான்றோர்களையும் பெரியோர்களையும் நீதியரசரிலிருந்து IAS IPS அத்தனை பேர்களோடும் தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த அமைப்பை கட்டி காத்து
ஒரு தொகையெல்லாம் இந்த அம்மா வாசி கண்ணப்பன் அவர்கள் படித்தார்கள், யார் யார் எவ்வளவு தொகையெல்லாம் கொடுத்துறாங்க. அவ்வளவு பெரிய தொகையை திரட்டி வைப்பு நிதியாக வைத்து மிகப்பெரிய ஆற்றலாக அது என்னை வியக்க வைக்கிறது. நானும் தான் ஒரு அமைப்பு தலைவராக இருக்கிறேன். அவர் அளவுக்கு என்னாலே செயல்பட முடியவில்லை. ஆனாலும் அவரை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி செயல்பட வேண்டும்ங்கிறத ஒரு முன்னோடியாக அவரை எடுத்துக்கொண்டு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வாய்ப்பு அளித்த சேவையும் மற்ற நிர்வாகிகளுக்கும் பேராசிரியர் முத்துவேல் உள்ளிட்ட ஐயாசாமி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் இலக்கிய உலகில் திருக்குறள் அமைப்புகளில் நடுவில் காப்பிய புலவர் என்று அழைக்கப்படுகிறவர் ஐயா அவர்கள். ஏனென்றால் அதன் முதல் குறிப்பிட மறந்து விட்டேன். ஏனென்றால் தேவர் காப்பியம், கண்ணகி காப்பியம், இப்பொழுது வேலு நாச்சியார் காப்பியம் என்று ஒரு காப்பிய புலவராக திகழ்கிறவர். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அமைதியும் எளிமையும் அடக்கமாக இருக்கிறவர். எவ்வளவு பணிகளை செய்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிற பொழுது நமக்கு வியப்பு தான் எழுகிறது. எனவே இப்பொழுது நம்முடைய நண்பர்கள் எல்லாம் கேள்வி கேட்பதற்கு முன்னால் நானே என்னுடைய ஒரு வினாவை ஐயாவிடமிருந்து கேட்க விடைபெற விரும்புகிறேன். உலக திருக்குறள் மையம் ஐயா நம்முடைய குன்றக்குடி அடிகளார் அவர்களால் தொடங்க பெற்றது. இன்றைக்கு மாவட்டங்கள் தோறும் இயங்கி வருகிறது. அந்த மாவட்டங்கள் தோறும் இயங்கி வருகிற இந்த திருக்குறள் அமைப்பிற்கு உங்களுடைய தலைமை அமைப்பு ஏதேனும் நிதி உதவி தருகிறதா? அதனுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய ஆண்டுதோறும் அதன் நிகழ்வுகளுக்கு அதனுடைய பங்களிப்பு என்ன என்பதை, அல்லது நீங்கள் அதனுடைய பங்களிப்பு செய்கிறீர்களா? அது பற்றி நீங்கள் வெளிப்படையாக சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பா சொல்றேன். நம்மளாம் வெளிப்படையாக்கணும்னா அரசியலாக நடத்தலாம். இதனுடைய தலைமையகம் குன்றக்குடியதான். இப்பொழுது பெரியவர் அரங்கநாதனுடைய அடிகளார் பெரியவருக்கு பிறகு படுமலை அடிகளார் தான் அந்த மடாதிபதியாக இருக்கிறார். உலகத்திற்கு பொருள் பேரவைக்கு மாநில தலைவராகவும் அவர் தான் இருக்கிறார். ஆனால் அவர்களிடம் இருந்து நிதி எதுவும் நமக்கு கிடைப்பதில்லை. நானும் கேட்டதும் இல்லை, அவருக்கு கொடுப்பதும் இல்லை. இப்பொழுது அடுத்த மாதம் 25ஆம் தேதி நூற்றாண்டு விழா தொடங்குகிறது. பெரியவருடைய நூற்றாண்டு விழா, குன்றக்குடி அடிகளார் பெரியவருடைய நூற்றாண்டு விழா ஜூலை மாதம் 25ஆம் தேதி தொடங்குகிறது. அதற்கு நான் இப்பொழுது பொன்னம்பல அடிகளாரை நான் இதுவரைக்கும் பேசுவதற்கு அழைத்ததில்லை. சில முறைகள் அழைத்து அவரால் அந்த நான் குறிப்பிட்ட தேதிகளில் அவரால் வர முடியவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த நூற்றாண்டு விழா தொடக்க விழா செங்கல்பட்டு மாவட்டம் தொடங்குகிறது அடுத்த மாதம். அதனால நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தில் இந்த மாதிரி பெரியவருடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் நடத்த விரும்புகிறோம். அந்த விழாவுடைய சிறப்புரையாற்ற திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வருகை தர வேண்டும். அது நாங்கள் மாதம் 17ஆம் தேதி தான், 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை தான் அதை நாங்கள் நடத்துகின்றோம். அந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி வருகிறது. அந்த தேதிக்கு நீங்கள் ஒப்புதல் தர வேண்டும் என்று சொல்லி அவர் கடிதம் எழுதியிருந்தேன். அவருடைய துணை செயலாளராக இருப்பவர் பேராசிரியர் பழனியப்பன், மு. பழனியப்பன் அவருடைய மாநில துணை செயலாளராக இருப்பவரை அழைத்து, என்ன செங்கல்பட்டு தலைவர் இப்படி கேட்டிருக்கிறாரு, அந்த தேதியில் எனக்கு வேறொரு நிகழ்ச்சி இருக்கிறதே, என்ன செய்யறது என்று அவருக்குள்ளே உரையாடுவதை பழனியப்பன் எனக்கு அலைபேசியில் அழைத்து சொன்னார். அந்த நிகழ்ச்சியை நான் சொன்னேன், நிகழ்ச்சியை மாற்ற முடியாது, ஏனென்றால் எனக்கு அரங்கம் கிடைக்காது. அந்த அரங்கம் எங்களுக்கு இவருக்கு தெரியும், முத்துவலையாவுக்கு தெரியும். அந்த அரங்கம் எங்களுக்காக அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை நிரந்தரமாக ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கி வச்சிருவாங்க. யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அது நமக்காக உள்ளது. அதை விடுத்துட்டு வேற ஒரு நாள்ல வேற எங்கேயும் அதை நடத்த முடியாது. அந்த நாள்ல ஒரு ஆள் கொடுக்க முடியும், வர முடிஞ்சா வர சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நான் வேற வச்சு நடத்திக்கிறேன்னா. அன்னைக்கு நேரத்தை தான் அவர்கிட்ட பேசினேன், பழனியப்பன்ட்டேன். அவரு பழனியப்பன் என்ன சொன்னாருன்னா, அவரு காரைக்குடியில தான் பேராசிரியராக இருக்கிறாரு, பேராசிரியர் தான் அவர். அப்புறம் அவர் சொன்னாரு, இல்லையா நான் திருப்பி சாமிகிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன், அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ஒரு தகவல். இதுதான் உங்களுடைய கேள்விக்கான
அவங்களிடம் நிதி கிடைப்பதில்லை. இதுவரைக்கும் நான் அவருக்கு அந்த கடிதத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். சாமின்னு சொல்லல, அடிகளாருடைய பாதம் படவில்லை. செங்கல்பட்டு மாவட்ட திருக்குறள் பேரவையில் அடிகளாருடைய பாதம் படவில்லை, பார்வையும் விழவில்லை. அந்த பாதம் பட வேண்டும், பார்வை விழ வேண்டும் என்பதற்காக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேதியில் உரையாற்றுவதற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று நான் அவருக்கு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆகவே அந்த மாதிரியான ஒத்துழைப்பு இல்லை. நான் அடிகளாருக்காக நான் செய்யவில்லை திருக்குறள் பேரவை, நாம் வள்ளுவருக்காக செய்கிறோம். அவர்களுடைய உதவி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், அங்கீகாரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நம்மளுடைய கடமையை செய்வோம் என்று நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அப்புறம் இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லணும். நீங்க சொல்றப்ப காவிய புலவர்னு சொன்னீங்க. இந்த காவிய புலவர் எனக்கு ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் 3 காவியங்கள் படித்ததுனால நீங்க காவிய புலவர் நீங்களா சொல்றீங்களா, அல்லது ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் பட்டத்தை கொடுத்திருக்காரு? அவர் யார் கொடுத்ததுன்னா ஈஸ்வரமூர்த்தி கொடுத்திருக்காரு. துணைவேந்தர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் என்னுடைய பவள விழாவுக்கு தலைமை தாங்கினார். அந்த பவள விழாவில் தும்பி இலக்கிய அமைப்பு தான் இந்த விழாவை நடத்தினாங்க. அவர்களின் சார்பாக இந்த பட்டம் எனக்கு காவிய புலவர் என்ற பட்டத்தை ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கொடுத்தார்கள். அவருடைய உரையில் அவருடைய தலைமை உரையில் குறிப்பிடுகிற பொழுது சொன்னார், புதுகை வெற்றிவேலன் அவருக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் அவர் புதுகை வெற்றிவேலன், அவர் 3 காவியங்களை படைத்ததனால் இனிமேல் அவர் காவிய புலவர் என்ற பட்டத்தை நான் அவருக்கு வழங்குகிறேன் என்று இந்த பட்டம் கொடுத்தது தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சுந்தரமூர்த்தி அவர்கள். நானாக போட்டுக்கொண்டவர்கள, அல்லது ஒரு சின்ன இலக்கிய அமைப்புல ஒருத்தர் சொன்னாருங்கிறது அது இல்லை. துணைவேந்தர் சொன்னதுனால அதை கூட நான் ஏற்க மறுத்த பொழுது எல்லாரும் இல்லை நீங்க போட்டு, எனக்கு நிறைய பேர் பட்டங்கள் கொடுத்துருக்கிறாங்க. அதே நடராஜன் பட்டம் கொடுத்திருக்கிறார். ஊமை கவிஞர் சுரதா எதிரி சிற்பின்னு சொல்லி எனக்கு பட்டம் கொடுத்தார். நான் போட்டுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர் என்னை கோபித்துக் கொண்டதெல்லாம் உண்டு. அது மாதிரி எனக்கு ஒரு பட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பட்டங்கள் இருக்கும் என்னுடைய வாழ்க்கை குறிப்பில். அதெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அது தான் தெரியும். அதே போல இந்த காவிய புலவர் என்ற ஒரு கொடுப்பதை கூட என்னுடைய கூச்சமாக இருந்தது. எனக்கு அவ்வளவு புலவர்கள்லாம் கிடையாதுங்க. நான் ஒரு சாதாரண கவிஞன். எனக்கு போய் புலவருங்கிறதெல்லாம் பொருந்தாததுனால ஏற்கிறதுக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்ன பொழுது பார்வையாளர்கள் அனைவரும் அல்லது மற்ற நிர்வாகிகள் மற்ற அமைப்புகளில் இருந்தெல்லாம் வந்திருந்தார்கள். எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒரு ஒத்த குரலில் இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே ஐயா பேராசிரியர் முத்துவர் சொன்னது காப்பிய புலவர், நான் காப்பிய புலவர் தான். ஐயா சொல்லுங்கய்யா. மகிழ்ச்சி இல்லை, நானும் அந்த இது அழைப்பிதழ பார்த்தேன், அதனால சொல்றேன். ஒரு அழைப்பிதழ என்னுடைய வேலுநாச்சியார் காவியத்துல அது காவிய புலவர் தானே போட்டிருக்கேன். ஆமா, அதனாலதான் காவிய புலவர்னு உங்களுக்கு கொடுத்தாச்சுங்க. ஒரு யூனிவர்சிட்டியே கொடுத்துருக்கு. அப்புறம் ஏன் நீங்க போடக்கூடாதுன்னு கேட்டது? அது கொடுத்தவர் பெருந்தகை. அவருடைய அதாவது காய்தல் உவத்தல் அகற்ற ஒரு அறிஞர் அவர். அதெல்லாம் அவர் கொடுப்பது நீங்க சொன்ன மாதிரி தமிழ் பல்கலைக்கழகமே தந்த ஒரு புனைவு விருதாகத்தான் நாம் கருதி ஏற்று மகிழ வேண்டும். அதுல நீங்கள் என்றும் எங்கள் காப்பிய புலவர் தான். மகிழ்ச்சியா. அடுத்து கோபாலன் ஐயா அவர்கள் உங்களுடைய வினாவை எங்கள் எல்லோர் சார்பிலும் எழுப்பலாம். அனைவருக்கும் வணக்கம். காவிய புலவருக்கு முதல் வணக்கம். நீங்க என்ன கேட்ட ஐயா புதுகை வெற்றிவேலன் ஐயாவுக்கு சொல்ல வேண்டும். ஐயா கோபாலன் அவர்கள் அடிப்படையில் ஒரு அணுவியல் விஞ்ஞானி, ஹைதராபாத்தில் இருக்கிறார் அவர்கள். ஆமா, அவர்கள் அணுவியல் துறையிலே பாபா அட்டாமிக் இதிலே பணி செய்து ஓய்வு பெற்று இப்பொழுது அணுவியில் இருந்து அணுவை துளைத்து இயல் கடலை புகற்றிய தமிழில் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அதனால எங்களுடைய தண்டமிழ் நாயகர். ஆமா, அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் என்று அனுமன் சொன்னது போல எங்களுடைய ஐயங்களை எல்லாம் துரத்துகிற அண்டர் நாயகன் இவர்தான் எங்கள் தண்டமிழ் கொண்டல் கோபாலன் அவர்கள். ஐயா பேசுங்க. ரொம்பவே பிறந்துட்டாரு அவரு நண்பர். அதனால
நண்பர்கள்னால என்ன வேணாலும் சொல்லலாம் அவரு. இல்ல, ஐயா சொல்றதுக்கு முன்னால் நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். ஐயா இது வந்து ஒரு விஞ்ஞானி என்பதுல அவரை பார்ப்பதும் அவரோட உரையாடுவதிலும் நான் பெரிது மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா முத்துவேல் ஐயா வந்து செய்தி, முத்துவேல் ஐயா வந்து எதையும் நல்லா அவர் சொல்றது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ரொம்ப புதுசா கேட்கற மாதிரி இருக்கும். அப்படி சொல்லுவார் அவரு. இப்போ எனக்கு வந்து இந்த செங்கல்பட்டு உங்க அமைப்பில் இளைஞர்கள் எவ்வளவு தூரம் பங்கெடுத்து கொண்டு இருக்காங்க? ஏன்னா ஒவ்வொரு தூரம் இதை கேட்பேன் நான் அவங்களுக்கு. சில பேர் பங்கெடுத்தான்னு சொல்றாங்க, சில பேர் வந்து அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி. ஏன்னா இப்போ ஐபிஎல் இருக்கு, சீரியல் இருக்கு, என்னென்னவோ வருது அவங்களுக்கு. இந்த மீட்டிங் இந்த மாதிரி கூப்பிட்டா எல்லாம் அந்த 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 அதுல ஐபிஎல் இல்லாதனால தான் வருவாங்க. அந்த மாதிரி இருந்தா தான் வைக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இப்போ. அது மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த இடையூறுகள் ஏதாவது இருக்கிறதா? அது ஒண்ணும். அப்புறம் வந்து புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை தானே? இங்க வந்து செங்கல்பட்டுல நீங்க வந்து நிரந்தரமா இருக்கீங்க அப்புறம் இல்லையா? செங்கல்பட்டுனா நான் நடத்துற இடம் வந்து தாம்பரங்கிறது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல வருது. சரி சரி சரி. அதனால அந்த மாவட்ட அமைப்புங்கிறதுனால நாங்க நடத்துற செங்கல்பட்டு மாவட்டங்கிற செங்கல்பட்டு மாவட்டம், தாம்பரம்னு சொல்லாம செங்கல்பட்டு மாவட்டம் பேர் சொல்ல வேண்டி இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ செங்கல்பட்டுல நடத்துறதா தானே பல பேர் நினைக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற செங்கல்பட்டுல நடத்துறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தாம்பரத்தில் நடத்துது. அப்படின்னா வேற அமைப்புகள் கூட இருக்கும் செங்கல்பட்டுல இல்லையா? அதனால அதையெல்லாம் இணைத்து செயல்பட்டால் இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் இவங்க எல்லாம் முயற்சிக்கு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து காவியம் நீங்க இயற்றியதுல காவியத்தை பத்தி நான் வந்து இதுல ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். தண்டி அலங்காரத்துல அந்த இதுல எல்லாம் அதுல வந்து காவியத்துக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. இது அதுல வந்து பிறப்பு, இறப்பு, வீரம், திருமணம், இந்த மாதிரி எல்லாம் வரணும். ஸோ நீங்க இந்த மாதிரி காப்பியம் எடுத்து அப்போ பெருங்காப்பியம், சிறுகாப்பியம் ரெண்டும் இருக்குது. ஸோ நீங்க காப்பியம் எழுதுற போது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதுல வர மாதிரி எழுதுறீங்களா? அது ஒரு ஏன்னா காப்பியம்னு சொல்றதுனால அதுவும் நீங்க தமிழறிஞர், தமிழ் காப்பியம் சொல்றதுனால இதெல்லாம் கடைபிடித்து இருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு தூரம் முடிஞ்சது? அது ஒண்ணு. அப்புறம் இளைஞர்கள் எவ்வளவு தூரம் பங்கு, இந்த ரெண்டும் அதை பத்தி அதை விளக்கினால் தேவை. இளைஞர்களுக்கு ஈர்க்கிறதுக்கு நாங்க என்னமோ பல இதுகளை செய்தோம். இளைஞர்கள்லாம் அதிகமா பங்கேற்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் இந்த கவியரங்கம்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கவியரங்கத்துக்கு இளைஞர்கள் வந்து கவிதை பாடுகிறார்கள். அவர்கள் பாடுவது கவிதையாக இல்லை என்றாலும் கூட அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை உள்ள வரவழைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கவிதை சிறப்பாக இருக்கிறது. இன்னென்ன குறைகள் அந்த கவிதைகள் இருக்கிறது, ஏதாவது சரி பண்ணி அடுத்த கவியரங்கத்தில் பாடுங்க உற்சாகப்படுத்தி அப்படித்தாங்க நாங்கள் இளைஞர்களை உள்ளே அழைத்துக் கொண்டு இருக்கிறோம். பள்ளி மாணவர்கள் முற்றோதல் வந்து அதுதான் எங்களுடைய சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 10லிருந்து 15 மாணவர்கள் வந்து அந்த முற்றோதல் நடத்துகிறார்கள். 2 ஆசிரியர்கள் அதற்கு பயிற்சி கொடுத்து அவர்களை அழைத்து வருகிறார்கள். அவர்களெல்லாம் மதுராந்தகம், செங்கல்பட்டு என்று மிக தொலைவு தூரத்திலிருந்து வருகிறார்கள். இது ஒன்று. இதுதான் நாங்கள் மாணவர்களை பற்றி, இளைஞர்களை பற்றி சொல்லக்கூடியது. அந்த காவியம்ங்கிறது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காவியத்தை படைக்க சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது ரொம்ப வற்புறுத்தி சொன்னார். அது மிக பெரிய தலைவர், நான் நேசிக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு பெரிய தலைவர். அவர் மறுக்க முடியல. அதுக்காக நான் முதல்ல ஒரு காவியம் எழுதுனேன். அந்த காவியம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அந்த காவியத்துக்காக நான் வந்து அதனுடைய இலக்கணங்கள்ல எந்த இலக்கணத்துல இருக்கிறது என்று கேட்ட பொழுது நான் அதெல்லாம் இலக்கணம்லாம் எடுத்து படிச்சு பார்த்தேன். தண்டி அலங்காரங்கிறது பிறகு பின்னால கண்டுபிடிச்சா வந்து அதுக்கு முன்னால வந்து யாப்பரங்கங்காரியை, நன்னூல், தொல்காப்பி இதெல்லாம் தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே வந்து அதுல செய்திகள் இல்லை. ஆனால் தண்டி அலங்காரத்துல மட்டும்தான் அந்த அணி அலங்காரத்துல வருது அது காவியங்கள். நீங்க சொன்னது மாதிரி அதுல சில குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன அம்சங்கள் எல்லாம் அதுல ஒரு காவியம் என்றால் வர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். அதுகளை பின்பற்றி தான் நான் அந்த முதல் காவியம், 2வது காவியம், 3வது காவியம் நான் படைத்திருக்கிறேன். அந்த ஐயாவுடைய முகவரி எனக்கு தயவு செய்து அனுப்பிவிடுமாறு கேட்கிறேன். அந்த வேலுநாச்சியார் காவியத்தை ஐயாவுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்.
அந்த வேலுநாச்சியார் காவியம் எழுதுவதற்கு காரணமாக இருந்தது சாஞ்சிராணி தான் உலக புகழ்பெற்ற ஒரு வீராங்கனை, சுதந்திர போராட்ட வீராங்கனை என்று எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் அப்படித்தான் பதிவு செய்திருக்கிறார்கள். மாணவர்கள் மத்தியிலே அதுதான் போய் நிலைத்து நிற்கிறது. சில பேர் எல்லார் வீட்டிலேயுமே சாஞ்சிராணி என்று தன்னுடைய மகளிருக்கெல்லாம் பெயர் சொல்லுகிறார்கள். நான் 2 வரலாறையும் படித்ததற்கு பிறகு சாஞ்சிராணியினுடைய வரலாறையும் படித்தேன், வேலுநாச்சியாருடைய வரலாறையும் படித்தேன். இந்த வரலாறுகளை படித்ததுக்கு பிறகு வேலு நாச்சியாரை ஏன் எதிர்த்தடிப்பு செய்திருக்கிறார்கள்? வேலு நாச்சியார் அளவுக்கு சாஞ்சிராணி போர்க்களத்திலே போய் போர் செய்து போர்க்களத்திலே மாண்டார். எதற்காக போர் செய்தார் என்றால் அவருடைய வாரிசு, அவருக்கு குழந்தை இல்லை, வாரிசு தத்து எடுத்தார். அந்த தத்து எடுத்த வாரிசை வெள்ளைக்காரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவருக்குள் மோதல் ஏற்பட்டது. போர்க்களமாகி போர்க்களத்தில் போய் சண்டையிட்டு போர்க்களத்திலேயே அவர் மாண்டு விட்டார். வேலு நாச்சியார் எப்படி என்று கேட்டீங்களா, அந்த நாட்டை, சிவகங்கை நாட்டை வள்ளியர்கள் பிடித்து கொண்டார்கள். அவர் பிடித்து கொண்டதற்கு பிறகு அந்த அம்மா 8 வருஷம் தலைமறைவாகி விருப்பாட்சியில போய் தலைமறைவாகி இருந்து போர் பயிற்சிகள்லாம் கொடுத்து போர் படையை திரட்டி களத்தில் இறங்கி வாளேந்தி வேலேந்தி போர்க்களத்தில் சண்டையிட்டு வெற்றி பெற்று முடிசூடி 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார்கள் அம்மா. ஆனா அந்த அம்மாவை பத்தி யாருக்குமே அதுமே தெரியல. அவங்கள பத்தி எழுதணும்னு எனக்கு ஒரு உள்ளூர இருந்த ஆதங்கத்தினால அந்த காவியத்தை எழுதுனா. அந்த காவியம் 522 பக்கங்கள். அந்த அம்மா நான் கள ஆய்வு அதுல 3 இந்த காண்டங்கள் என்று சொல்வதை போல இயல்கள் 3 இயல்கள் 4 இயல்களாக அதை நான் பிரித்து எழுதினேன். முதல் இயல் இளமை இயல், அதுக்கடுத்து இல்லறவியல், இளமையியல், இல்லறவியல், போர்க்களவியல், அதுக்கடுத்து ஆய்வுக்களவியல். ஆய்வுக்களம் அந்த அம்மா பிறந்தது ராமநாதபுரத்துல. அங்கே போய் அந்த அரண்மனை, அந்த அம்மா அங்கே நடமாடின இடங்களை எல்லாம் ஆய்வு செய்து அது திருமணம் செய்து கொண்டு வந்தது சிவகங்கை மன்னருக்கு. சிவகங்கை சிவகங்கையில் அதுக்கு நடமாடின இடங்களை எல்லாம் ஆய்வு செய்து அது சண்டையிட்ட இடங்கள் காளையார் கோயில். காளையார் கோயில் அந்த அவருடைய ஆயுதங்கள்லாம் இருந்தது இது சிறுவயல், அரண்மனை சிறுவயல். அவங்க கையாண்ட அந்த ஆயுதங்கள் எல்லாம் நேரடியாக பார்த்து அதை படப்படுத்து அதில் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் விருப்பாட்சி போய் விருப்பாட்சியில் அந்த அம்மா மறைந்திருந்த இடங்களெல்லாம் ஆய்வு செய்து அந்த ஆய்வுக்களங்கள் எல்லாம் பண்ணி அந்த காவியத்தை நான் படைத்திருக்கிறேன். அந்த காவியம் சிறப்பாக இருக்குது. அந்த காவியத்திற்கு புதுக்கோட்டையில் கடந்த மாதத்தில் அதுக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நூலுக்கு பரிசு கொடுத்து எனக்கு ஒரு விருதும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒருத்தர் அங்கே இருக்கிற ஒரு பெரிய கொடையாளர் சீனு சின்னப்பா என்று சீனு சின்னப்பா விருது கொடுத்து அந்த நூலுக்கு 10,000 ரூபாய் பரிசும் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி உருவானதுதான் அந்த காவியம். அந்த காவியத்தை ஐயா முத்துவேலு ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஐயா மேற்கொண்டு. ரொம்ப நன்றிங்களா, ரொம்ப நன்றி ஐயா. காப்பியத்தை பற்றி நீங்க கேட்டதுனால ஐயா அவர்களுடைய காப்பியத்தை பற்றி எல்லாம் சொன்னார்கள். கோபால் ஐயாவுக்கு ஒரு செய்தி, தண்டி அலங்காரம் வருவதற்கு முன்னாலேயே தமிழில் காப்பியங்கள் வந்து விட்டன. காலத்துக்கு முன்னாடியே தமிழில் காப்பியங்கள் வந்து விட்டன. ஆனால் தண்டி அலங்காரம் சொல்லுகிற காப்பிய இலக்கணம் என்னவென்றால் வாழ்த்து, வருபொருள், அதன் பின்பு அந்த காப்பிய தலைவனுடைய பிறப்பு, அவன் வளர்ப்பு, அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், மக்களை பெற வேண்டும், மக்களுக்கு மணிமுடி சூழ வேண்டும், அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டு இவன் துறவு பூண்டு பின்பு மோட்சம் அடைய வேண்டும். இதுதான் அந்த காப்பியது. ஆனால் நீங்கள் நம்முடைய சிலப்பதிகாரத்தில் இந்த இலக்கணம் இருக்காது. இதை விட காப்பிய தலைவி மணிமேகலை மணந்து கொள்ளவில்லை, மக்களை பெறவில்லை, மணிமுடி சூடவில்லை. ஆனாலும் அது ஐம்பெரும் காப்பியம். எனவே தமிழ் காப்பியம் இலக்கணம் என்பது மிகப்பெரிய ஒரு நமக்கே உண்டான இலக்கணம். ஆனால் சீவக சிந்தாமணியை பொறுத்தவரையில் இந்த சீவக சிந்தாமணி தான் தமிழில் தண்டி அலங்காரம் சொல்லி இருக்கிற அத்தனை காப்பிய இலக்கணங்களுக்கும் பொருந்துகிற ஒரு மிகச்சிறந்த காதல் சுவை நனி சொட்ட சொட்ட இருக்கிற சிந்தாமணி. அதை நீங்கள் நன்றாக என்னுடைய உரையில கேட்டிருப்பீர்கள். எனவே சிந்தாமணி தான் காதல் சுவை சொட்டுகிற ஒரு தமிழ் காப்பியம். அந்த வகையில் ஐயா அவர்கள் காப்பியம் குறித்து அருமையாக பேசினார்கள். அடுத்து இங்கே ஐயா முனைவர் மூப்பா என்று ஒரு ஐயா வந்தார்கள்.
அவர்கள் இருக்கிறார்களா இணைப்பில்? இல்ல, இன்னைக்கு அவர் புதுக்கோட்டையில இருக்காரு. இணைஞ்சிருக்காரா என்னன்னு தெரியல. இணைஞ்சிருக்காரா? ஐயா அவர்களை பேச அன்போட அவர் அழைக்கிறேன். பேசுறாரு. பேசுங்க. வணக்கம். சொல்லுங்கய்யா. ஐயா புதிய வெற்றிவேல் ஐயாவை பற்றி நீங்கள் பேசுங்கள். அதாவது என்ன புதுகை வெற்றிவேலன் ஐயா பத்தி பேசுனா புதுக்கோட்டையினுடைய முகவரியாக இப்ப இருக்கிறார். அவரும் உங்களை அறிமுகப்படுத்துங்க. நீங்க கல்லூரி பேராசிரியரா? உங்களை அறிமுகப்படுத்துங்க. நான் ஸ்ரீ பாரதி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில தமிழ்துறை பேராசிரியராக இருக்குங்க. ஓ, மகிழ்ச்சிங்க. ஆமா, இப்ப அவங்களுடைய வேலுநாச்சியார் காவியத்துக்கு கூட புதுக்கோட்டை தமிழ் சங்கம் விருது கொடுத்திருக்காங்க. ஆமா, ஐயா சொன்னாங்க. மகிழ்ச்சி. ஆமா, அதாவது வெளி உலகத்துல அவங்களுக்கு மிகச்சிறப்பான புகழும் கிடைச்சிருக்கு. இப்பதான் உள்ளூர்லயும் அவரை பத்தி தெரிஞ்சு பாராட்ட தொடங்கி இருக்காங்க. அது அவரு இப்ப எங்களை போல நான் திருவையாறு அரசர் கல்லூரியில முறையாக தமிழ் படித்து வந்தவன். ஓ, சரிங்க. ஆனால் அவர் முறையாக தமிழ் படிக்காமல் முறையாக தமிழ் படித்தவர்களை விட மிகச்சிறப்பாக அவர் தன்னுடைய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்றது, கவிஞன் என்பவன் அதாவது உருவாக்கப்படுவதில்லை, அதற்கு பிறப்பிலேயும் அந்த கவித்துவம் உள்ளத்தில், அதாவது தாயின் கருவறையிலேயே அந்த கவித்துவம் ஊறி இருக்கும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 3 காவியம் அவர் படைச்சிருக்காருன்னு சொல்லி பெரிய பெருமை, இந்த பகுதிக்கே மிகப்பெரிய பெருமை. அவருடைய நூல்களை அவர் ஒரு 2 நூலை படிச்ச உண்மையிலேயே மிக சிறப்பாக அதெல்லாம் பாடமாவே வைக்கக்கூடிய நிறைய பாடமாக வைக்கக்கூடிய நூல்கள் தான் அவை. ஆமா, பாடமாக அதுல உள்ள கவிதைகளை தேர்ந்தெடுத்து பாடமாக வைக்கக்கூடிய கவிதைகளை எல்லாம் இப்ப அண்மையில அவருடைய புத்தகங்களை எல்லாம் படித்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு, அதாவது சில பேருக்கு இப்ப நீங்க உண்மையிலேயே அவரை மிகச் சிறப்பாக உண்மையிலே நீங்க பாராட்டுறீங்க, அவரை அறிமுகப்படுத்தும் போது எங்களுக்கு எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் அவருடைய வெளி உலகத்திற்கு அவரை பற்றி தெரிய வேண்டும். இப்போ மலேசியாவில எல்லாம் போய் அவருடைய கவிதைகளுக்காக, கவிதை நூலுக்காக பரிசுகள் எல்லாம் பெற்று வந்திருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவருடைய எளிமையின் காரணமாக தன்னை பற்றி அதாவது இந்த காலத்துல அதெல்லாம் தேவைப்படுதுங்க. காலத்தினுடைய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அவரை நீங்கள் அழைத்து ஒரு சிறப்புரையாற்ற சொல்லி இவ்வளவு சிறப்பாக நீங்கள் அவரை பாராட்டுகிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க அழகமா அந்த காப்பியத்தில் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கல்ல, மிக உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு எளிய தமிழ் மாணவனுங்க, அதனால கொஞ்சம் தமிழ் காப்பி இலக்கணம் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, அதாவது இப்ப ஏங்க, அதாவது தமிழ் ஆர்வத்து தமிழ் படிக்கணும் இல்ல, தமிழ ஒரு மிகப்பெரிய ஒரு புலவனாகவோ அல்லது கவிஞராகவோ வரணுங்கிறதுக்கு தமிழ் எல்லாம் படிக்கணும் இல்ல, ஆர்வம் இருந்தாலே போதும். அந்த ஆர்வம் தான் இந்த அளவுக்கு அவரை உயர்த்தி இருக்குது. இன்னும் அவங்க இன்னும் உடல் நலத்தோட இன்னும் பல நூல்களை நிச்சயமாக எழுதுவார் என்கிற நம்பிக்கை இருக்கு. இவரை அப்புறம் ஒரு இவரு அறிவியல் அறிஞர் ஒருத்தர் அவங்க பாராட்டினாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் இந்த அளவுக்கு தமிழிலே ஆர்வமாக செயல்படுவது என்பது மிகச் சிறப்பான ஒன்று. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் படித்தவர்களை விட தமிழ் ஆர்வலர்களால்தான் தமிழ் மிகச்சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. எல்லா துறைகளையும் தமிழ் சேர்கிறது இல்லையா? ஆமா, இப்ப அண்மையில சிங்கப்பூர் போயிருந்தாங்க. உண்மையிலேயே பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். எப்படி பேசுவது, எப்படி கவிதை எழுதுவது என்று பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தி மிகச்சிறப்பு அரசு மிகச்சிறப்பாக உதவி கொண்டிருக்கிறது. அது மாதிரி உங்களை போன்றவர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்டு பேணி காத்து வளர்வதிலே மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள். நன்றி, மகிழ்ச்சி. புதுக்கோட்டையிலிருந்து நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த ஐயா முனைவர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நேரத்தின் அருமை கருதி நாம் வேறு எவரும் பேச விரும்புகிறீர்களா
வேணா நிகழ்ச்சி ஐயாசாமி ஐயா அவர்கள் நிகழ்ச்சி முடித்திடலாம்னு நினைக்கிறேன். ஐயா ஆமா. பிரேமா கருணாநிதி ஒரே அவர்கள் ஒரு செய்தி பேசுவார். பதிவு பண்ணலாம் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க ஒரே சொல்லுங்க. ஒரு செய்தி. இப்போ ஓப்பா அவர்கள் சொல்லுகிற பொழுது இன்னும் வெளி உலகத்தினுடைய வெளிச்சம் அவர் மீது படவில்லை, அவர் அறியப்படவில்லைங்கிற மாதிரி சொன்னார்கள். அது மெல்ல மெல்ல நான் விளம்பரத்தை தேடி போவதில்லை, தேடி வருவதை ஏற்றுக்கொள்கிறேனே தவிர தேடி போய் நான் செய்யவில்லை. ஆனால் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து கடந்த மாதம் வரைக்கும் எனக்கு கிடைத்த விருதுகள் மட்டுமே 8 விருதுகள் கிடைத்திருக்கிறது. ஓ, மகிழ்ச்சி மகிழ்ச்ி. அந்த முதலில் நான் குறிப்பிட்டது கூட சிறந்த மாவட்ட சிறந்த இலக்கிய அமைப்பு விருது உள்ளிட்ட 7 இலக்கிய விருதுகள் வந்து ஒரு 6-7 மாதத்தில் கிடைத்திருக்கிறது. அதற்கு முன்னால் வாங்கிய விருதுகளை எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 விருதுகளுக்கு மேலே இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அறக்கட்டளையிலிருந்து எனக்கு செவாலிய சிவாஜி விருது வழங்கியிருக்கிறார். ஓ, பெரிய செய்தி. கம்பன் கழகம் விருது வழங்கியிருக்கிறது. புதுக்கோட்டை தமிழ் சங்கம் விருது வழங்கியிருக்கிறது. இப்படி பல அமைப்புகள் எல்லாம் விருது வழங்கியிருக்கிறதுனால என்னுடைய தகுதியை இதுவே பெரிய அதிகமாக இருக்கிறது மாதிரி எனக்கு தோன்றுகிறது. அவர் மூப்பா சொன்னதை போல நான் வந்து கல்லூரியில போய் பெரிய படிப்புகள் எல்லாம் படித்து முனைவர் பட்டங்கள் எல்லாம் வாங்கவில்லை. ஆனால் நான் படித்த நூல்கள் ஒரு முனைவர் பட்டம், நீங்களெல்லாம் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறது நான் குறைவாக சொல்லவில்லை. ஆனால் நீங்க ஒரு முனைவர் படித்த படிப்புகளை விட அதிக நூல்களை நான் படித்தவன். கல்லூரியிலே படித்து பட்டம் வாங்குவது என்பது அவர்கள் தேர்வுக்காக படித்து மதிப்பெண்களை பெற்று பட்டங்களை வாங்கி கொண்டு வருகிறார். நான் என்னுடைய அறிவுக்காக நூல்களை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்து படித்த நூல்களில் ஆயிரக்கணக்கான நூல்கள். அதிலே கிடைத்த தமிழ் என்னை இந்த உலகத்துக்கு இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. எனக்குள் இருக்கிற தமிழ் என் கவிதை. இப்பொழுது இந்த வேலுநாச்சியார் காவியத்திற்கு முதல்ல அணிந்துரை கேட்ட வைரமுத்துக்கிட்ட எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய நூல் நான் வெளியீட்டு விழா இருக்கு, மகாகவிதை நூல் வெளியீட்டு விழா இருக்கு, என்னால் முடியலைன்ட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணாருன்னு ஒரு அணிந்துரை கொடுத்தாருன்னா அவரை திருப்பி கேட்டேன், நேரம் இல்லைன்னு சொன்னீங்களா ஐயா, எப்படி இல்லைங்க, சும்மா ஒரு புரட்டினேன், உங்க கவிதையில நான் மயங்கிட்டேன், அதனால அந்த கவிதையை நான் உங்களுக்கு அணிந்துரை கொடுத்தீங்கன்னா அந்த மயக்க கவிதையை எழுதியிருக்காரு. எந்த கவிதையை அவரை மயக்கிச்சோ அந்த கவிதையை அணிந்துரையில் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி எனக்குள்ள இருக்கிற ஒரு தமிழ் என்னை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது தவிர அது இயற்கை கொடுத்த வரம் அல்லது இறைவன் கொடுத்த வரம், எப்படி வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி ஐயா, மகிழ்ச்சி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உரையாடுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா வந்து உரை வந்து ரொம்ப தெளிந்த ஒரு நல்ல நிறைகுடன் தழும்பாதுன்றது போல வந்து அவருடைய பேச்சு இருந்தது. அதாவது காப்பியம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கிளை காப்பியங்கள் அதனுடைய இதை வந்து அவர் எழுதியிருக்கிறதும் காப்பிய கவிஞன்ற பட்டங்கள் பெற்றதெல்லாம் அவர் சொன்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பயுமே ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற நான் என்னுடைய படைப்புகள் எல்லாம் கற்பனை வடிவத்துலதான் இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு செயலை செய்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரியம் பண்ணும்போது காலையில கூட நான் ஐயாட்ட பேசும்போது கூட எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஆள். சாதாரண ஒரு செய்யுள் வரிகள்ல இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தை கூட கவிதை வடிவங்களா வடித்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கும். ஏன்னா எளியவர்களுக்கும் எளிமையா புரியுற அளவுக்கு அவருடைய சொல்லாற்றல் நிச்சயம் அவருடைய புத்தகங்கள்ல இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வையா தோணுது. அதையெல்லாம் நீங்க எனக்கு உங்களுடைய புத்தகம் கிடைக்கும் பட்சத்துல அதை என்னவா பிக்சரைசேஷன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்ப சிலப்பதிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா கதாபாத்திரங்கள், நமக்கு பிரதான கதாபாத்திரங்கள் கண்ணகியுடைய கதாபாத்திரம், கோவலனுடைய கதாபாத்திரம், மாதவியுடைய கதாபாத்திரங்கள் தான் இருக்கு. பட் இது இணை கதாபாத்திரங்கள்ல அதுல என்ன மனித பண்புகள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படுத்தினோம்னா ஸோ நடைமுறை வாழ்க்கையில அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஒற்று போகக்கூடியவர்கள் வந்து ஒரு நல்ல ஒழுக்க வாழ்க்கை வாழ முடியுங்கிறது தான் என்னோட கருத்தா அமைஞ்சிருக்குன்னு இது பண்ணிட்டு அதுல உங்களுடைய பார்வை என்னவா இருந்திருக்கு, அதுல ஏதாவது கொண்டாந்துருக்கீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த உங்களுடைய பேச்சுல இருந்து நான் யூகித்து கொண்டது. கட்டாயம் உங்களுடைய புத்தகம் நான் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்ற ஆவலை வந்து தூண்டுகின்ற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருந்தது. நன்றிங்க ஐயா. உங்களுடைய முகவரியை நீங்க அனுப்பிவிடுங்க, உங்களுக்கு என்னுடைய
நிகழ்ச்சியா அப்புறம் இறுதியாக ஒரே ஒரு செய்தி மட்டும். ஒரு சொல்லுங்க. விஞ்ஞானி வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர் பாராட்டுகளை பெற்றதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த காணொளி அறிஞர்களுக்கு நான் இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மகனும் விஞ்ஞானி தான். என்னுடைய 2வது மகன் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து என்ன சப்ஜெக்ட்னு கேட்டீங்கன்னா, அப்துல் கலாம் என்ன படிச்சாரோ அதே சப்ஜெக்ட்ல அவர் படிச்சு வெளிநாட்டுல நெதர்லாந்து யுனிவர்சிட்டியில அந்த பிஹெச்டி முடிச்சு, அதே யூனிவர்சிட்டியில பேராசிரியராகவும் இருந்து, இப்பொழுது சென்னையில வந்து நடத்துகிறார். அப்துல் கலாமுக்கும் இவர் படிச்ச சப்ஜெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அப்துல் கலாம் கீழ இருந்து மேல பார்த்தார். பிளானட் எல்லாம் எங்கெங்க இருக்கு, கோள்கள் எப்படி போகுது, வருது, எப்படி அங்கே நம்ம கணைகள் எல்லாம் ஏத்த முடியுங்கிறதெல்லாம் அவரு பார்த்தாரு. இப்ப என்னுடைய பையனுடைய சப்ஜெக்ட் சேட்டலைட்ல இருந்து பூமியை பார்க்கிறது. பூமியில என்ன நிகழ்கிறது, எங்கே வந்து புயல் உருவாகுது, எங்கே காட்டுல தீ பிடிக்குது, எங்கே பூகம்பம் ஏற்படுது, இந்த ஆராய்ச்சி சப்ஜெக்ட் தான் என்னுடைய பையன் ஆனந்த் வெற்றிவேல். நீங்க சயின்டிஸ்ட்னு போட்டு இதுல கூகுளில் தேடினா ஆனந்த் வெற்றிவேல் போட்டுனா அவருடைய பயோடேட்டா வரும். இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஐயா. நன்றியா, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி ஐயா. நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. இந்த திருக்குறள் இணையத்தினுடைய 14வது நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்த ஐயா புதுகை வெற்றிவேல் ஐயா அவர்களுக்கும், இந்த இதுல நிகழ்ச்சியிலே தமிழ்தாய் வாழ்த்து பாடிய அம்மையார் அவர்களுக்கும், திருவள்ளுவர் வாழ்த்து பாடிய வாசிய கண்ணப்பன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நம்முடைய நாகப்பன் அவர்களுக்கும், உறுதுணையாக இருந்த ஐயா ஐயாசாமி அவர்கள் வளமான வரவேற்பு நல்கினார்கள். அவர்களுக்கும், இந்த இணையத்திலே இந்த நிகழ்ச்சியில நேரடியாக இணைந்து தங்களுடைய பங்களிப்பை செய்த அத்தனை தமிழ் சான்றோர்களுக்கும், நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மையத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டியல் சார்பாகவும், உலக திருக்குறள் பன்னாட்டு இணையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்.